Hello everyone, I'm Naveen. Welcome to Navajem. ஸோ இந்த வீடியோ எந்த ஒரு ரியாக்ஷனோ ரிவ்யூ அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு விஷயம் 2 டேஸாக இதை பற்றி நம்ம பேச வேணாம். பெருசாக இந்த மாதிரி விஷயத்தெலாம் நான் பற்றி பேச மாட்டேன். என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இப்போ வரைக்கும் இங்கே மலேசியாவில் ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு, ஆனால் அந்த நியூஸை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஓகேவா? எத்தனை மலேசியன்ஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பட் என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கீங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். மலேசியாவில் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 20 வயசுள்ள ஒரு பொண்ணு, சரிங்களா, அவங்க ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட்க்கு வந்துட்டு டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு அவங்க ஊர் மலேசியாவில் வந்துட்டு குச்சிங்னு சொல்கிற ஒரு ஊர்லேருந்து வந்து ஸ்லாங்கூரில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது ரொம்ப தூரம் வந்து அவங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம், ரொம்ப கிலோமீட்டர் தூரம் விட்டு ஊரை வந்து ஒரு ஊரில் வந்து ஸ்லாங்கோரில், மலேசியாவில் ஸ்லாங்கோன்ற ஒரு ஊரில் வந்துட்டு தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்கள இப்போ ரீசனாக 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ தலையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆன் த ஸ்பாட் அந்த பொண்ணு வந்துட்டு அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அவங்க பேரும் எதையும் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. சரிங்களா? இந்த மாதிரி கேஸ் நம்ம வந்துட்டு மலேசியாலையும் கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ரைட்டா? லைக் வந்துட்டு நம்ம ஆஸ் ஆடியன்ஸாகவும் சரி, லைக் வந்துட்டு இந்த மார்க்கெட்டர்ஸு, இந்த ப்ரொமோட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் சரி, அவங்களுக்கு தான் இட்ஸ் ஜஸ்ட் அ நியூஸ். ஓகேவா? போன வாரம் வந்துட்டு இந்த ஈரான் இஸ்ராயல் அந்த நியூஸ் ஓடிக்கிடுச்சு. அதுக்கு முந்தின வாரம் வந்துட்டு இந்த ஃப்ளைட் கிராஷு, இந்த இந்தியா ஃப்ளைட்டா ஏதோ ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒரு ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆகணுச்சா. ஸோ அது ஒரு நியூஸு. சரிங்களா? எல்லாம் ஒன் ஆஃப் த நியூஸ் தான் போய்க்கிருக்கு. பட் இந்த விஷயம் இந்த மலேசியாவில் நடந்தது. ஐம் சாரி, நான் கொஞ்சம் லைக் வந்து அவுட் ஆஃப் டாபிக் பேசியிருந்தா. ஆக்சுவலி நம்ம இந்த கேஸை பற்றி பேசவும் போகிறது கிடையாது, டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இது கேள்விப்பட்டேன். நிறைய பேர் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். சரிங்களா? மலேசியாவில் நிறைய பேர் வந்துட்டு என்ன இன்ஃப்ளூயன்சரு. ஓகே, நியூஸ் கிடச்சோன்னே ஒரு வீடியோ பண்ணி போட்டுருது. ஓகேவா? அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்படியே இஷ்டத்துக்கு வீடியோ போட்டது. அதே மாதிரி தான் இந்த ஒரு கேஸில், இந்த நியூஸில் இந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டானுங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸை பரப்பி விட்டாங்க. பட் ப்ராப்பராக போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சோன்னே பாடியை வந்துட்டு அவங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் ஆட்டோப்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ப்ராப்பரான ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டு பண்ண கிடையாது, அவங்க வந்துட்டு ரேப் பண்ண கிடையாது, அதுக்கு எந்த ஒரு தடயமும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு தலையில் காயத்தோடு இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஹெட் ட்ராமாவா ஹெட் இன்ஜுரி ஆனதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆன் த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. ஓகே. அவங்களோட சில பிலாங்ஸ், அவங்களோட காசு, சில கேஷ், லேப்டாப்ஸ்லாம் வந்துட்டு திருடு போயிருக்கு. ஸோ அவங்க அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க கூட அவங்களோட ஹாஸ்டலில், அவங்களோட கொண்டமினிங் ஒன் ஆஃப் த ஹாஸ்டலில் அவங்க கூட 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களாம். அந்த நாள்னு பார்த்து அவங்களோட 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ இவங்க மட்டும் தனியாக எக்ஸாமுக்கு வந்துட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்களாம். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு வேற ஆள் வந்துட்டு உடச்சி திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே பூந்து கதுவை உடச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ண கிடையாதான். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கெட்டு போக, இந்த ஃபேக் நியூஸு, இந்த இஷ்டத்துக்கு வந்துட்டு பேசுறது, ஸோ அதெல்லாம் ஒரு பக்கெட்டு போக. ஓகே. ஃபைனலி என்னதான் நம்ம எமோஷனாக பேசினாலும், ஐயோ ஒரு உயிர் பற்றி அப்படி பற்றி பேசினாலும், அஃப்கோர்ஸ் இந்த உயிர் போயிடுச்சு, என்ன பேசி என்ன கிடைக்க போகுது? ஓகே, எல்லாம் வந்துட்டு இப்போ நியூஸை பார்த்தீங்கன்னா, மலேசியன் நியூஸை பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கு. ஓகே, இறந்து போச்சு. ஜஸ்டிஸ் கிடைச்சி என்ன? ஜஸ்டிஸ் இறந்து போன எந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு எடுத்துக்கிட்டா, திரும்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் திரும்ப வேற ஆளுக்கு நடந்து வேற ஒரு உயிர் போயிடக்கூடாது. அதுக்காக தான் ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஓகே, ரைட்? ஸோ போன உயிருக்கு நம்ம என்ன பற்றி பேசினாலும், கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், போன உயிர் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக டீனேஜர்ஸ் பொண்ணு படிக்கிறாங்க, வீடை விட்டு ரொம்ப தொலைவில் வந்து படிக்கிறாங்க, ஃபேமிலியை விட்டு. கண்டிப்பாக நிறையா ட்ரீம்ஸ் அதெல்லாம் இருக்கு, எல்லாம் பேசிட்டாங்க. ஓகேவா? எல்லாம் பேசிட்டாங்க.
எல்லாம் நம்ம பேசினா வந்துட்டு நிறைய எமோஷனலாக பேச வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஸோ என்னன்னா, இதெல்லாம் கேஸ் இப்போ பார்த்ததுக்கப்புறம், நான் படிச்சதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு நான் சோஷியல் மீடியா வந்துட்டு டிக்டாக், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப விஷயம் இதில் பார்த்தேன். அவங்களோட போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, ஐயோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நிறைய அறிவாளிகளை வந்துட்டு அட்வைஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பொண்ணுங்க எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக போங்க, எல்லாமே வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படி இப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு சில பேர் வந்துட்டு பசங்க இதுக்கு தான் பையனுங்க வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இதை பண்ணாத, இப்படி பண்ணாத, இதை சொல்லி எங்கே போனால் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறோம், கேட்டால் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, ஃபுல்லாக நல்ல நாங்கள் பண்ணுறதும் உங்கள் நல்லது தான் அப்படின்னு வந்துட்டு ஒரு பிட்டை போட்டுறது அந்த கேப்பில். ஓகே, இந்த மலேசியாலேயே நடந்திருக்குங்க. ஓகே, ஓகேவா, இதுவும் ஒரு பக்கத்து போகட்டும். ஓகே, என்னோட கன்சர்ன் படி வந்துட்டு என்னன்னா, என்ன நான் ரொம்ப துல்லியமாக கவனிச்சுன்னா, இந்த மாதிரி கேஸ் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருந்தோம்னா நல்ல வேலை. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ரேப் கேஸா இல்லை. ஓகேவா, ரேப் கேஸா இருந்தா இந்த கொலை கேஸுக்கே பொண்ணுங்க சேஃபா இருக்கணும், ஐயோ பொண்ணுங்க பாதுகாப்பு, பொண்ணுங்க எங்க போனாலும் சொல்லுங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனா சில பேர்லாம் இருக்காங்க, பசங்களை பத்தி பேசினாங்க, பசங்க பொண்ணுங்க 2 பேரும் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க அப்டேட் பண்ணுங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு, தற்காப்புக்கு என்னென்ன வச்சுக்கிங்க, பசங்க பொண்ணுங்க 2 பேருக்கு சேர்த்து பேசுறாங்க. ஆனா சில பசங்களாம் வந்துட்டு பசங்க கிடையாது, சில பேருங்களாம் வந்துட்டு பொண்ணுங்களை பத்தி பொண்ணுங்க ரொம்ப சேஃபா இருக்கணும், ஓகேவா, நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஓகே, அதுவும் கரெக்டான விஷயம் தான். ஓகேவா, ஸோ நல்லவழி ரேப் கேஸாக போகலை அப்படின்னு சில பேர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க, உயிர் போச்ச அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா, ஓகே, ஆல்ரைட். ஸோ சரி, என்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, இந்த மாதிரி விஷயம் நடந்தோன்னா பொண்ணுங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்புறம் பொண்ணுங்க பசங்க 2 பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஓகே, சேஃபாக இருக்கணும், இருக்கணும் 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 தான் சொல்லுங்க தவிர, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை சேஃபாக வைங்க, சேஃபாக ஆக்குங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் யாரும் சொல்ல மாட்டீங்க? நம்மளே சேஃபாக இருக்கணும், பட் சுச்சுவேஷனும் சேஃபாக இருக்கணும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, ஓகேவா, நடந்ததுக்கு அப்புறம் இத்தனை மாதிரி நடந்துருச்சு, ஒரு தடவை நடக்கிறப்பெல்லாம் நடக்க கூடாதுக்காக என்னென்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதெல்லாம் எடுக்கணுமா இல்லையா? கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கணுமா இல்லையா? மலேசியால என்ன ஏகப்பட்ட கேஸ்க்கு வந்துட்டு ஜஸ்டிஸே கிடைக்கலைங்க. ஸோ அதனால வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா திரும்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா, என்ன மைண்டை உறுத்தின ஒரே விஷயம் ஒண்ணுதாங்க. ஓகேவா, இந்த மாதிரி மக்களை சேஃபா இருக்க சொல்றீங்க, பொண்ணுங்க பசங்க சேஃபா இருக்க சொல்றீங்க, பாத்துருங்க, அது இருங்க, இது இருங்க, கான்சியஸா இருங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே, ரைட், ஓகே, ரைட். அப்புறம் இதுலயும் ஒரு சில பேர் வந்துட்டு பசங்க தான் நினைக்கிறேன், பசங்க பொண்ணுங்க 2 பேரும் ஓகே, ஃப்ரீடம் தாங்க, உங்க ஃப்ரீடம் தான், உங்க ஃப்ரீடம்க்கு இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது, இந்த மாதிரி தான் பொண்ணுங்களை ஃப்ரீடமா விட்டா இது இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றதும் ஒரு சில வாய் இருக்கு. ஓகேவா, அந்த வாயெல்லாம் அடைக்க முடியாது. ஓகே, ஃப்ரீடம் தான், ஃப்ரீடம் அதான் முக்கால்வாசி இந்த பொண்ணுங்க தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லா பொண்ணுங்க கிடையாது, சில பேர். ஓகேவா, சில பேர், மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 10 பொண்ணுங்க தெரியும்னா அதுல வந்துட்டு 9-8 பொண்ணுங்க வந்துட்டு அந்த ஃப்ரீடமா இருக்கணும், நான் ஃப்ரீயா இருக்கணும், இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு கேட்டகரி. ஓகேவா, நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண கிடையாது, அவங்க ஒப்பீனியன் நான் சொல்றேன், சரிங்களா? ஃப்ரீடம் ஓட்டலாம் அப்படி இப்படின்றேன். ஓகேவா, எனக்கு என்னன்னா, இத்தனை வருஷம், அதுவும் இப்ப நம்ம என்ன காலத்துல இருக்கோம், ஜென்சி இந்த டேர்ம்ஸ்க்கு வந்துட்டோம். 2025 பறக்கிற காடி, மடக்கிற போனு, ஓகே, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ஓகே, எலக்ட்ரிக்கல் காரு, பைக்கு, ஓகே, ஸ்மார்ட் சார்ஜிங் ஃபோனு, அப்புறம் இந்த கண்ணாடி போட்ட அந்த ஸ்கிரீன் தெரியாம அந்த மாதிரி கண்ணாடி, ஆப்பிள் ஃபோனு, அந்த மாதிரி டெக்னாலஜினால வந்துட்டு நம்ம முன்னேறிட்டு இருக்கிற உலகத்துல, ஓகே, இந்த மாதிரி உலகத்துல எப்பயும் அந்த மக்களுக்கு சேஃப் இல்லை. அப்படியே சேஃப் இல்லாத இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறப்போ மக்களை சேஃபா இருங்கன்னா அப்பையிலேருந்து இப்போ எவல்யூஷன் ஆன இப்போ வரைக்கும், ஓகேவா, நம்ம வந்துட்டு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோம்னு நினைச்சுக்கிருக்கோம். கிடையாது, நமக்கு அப்கிரேட் ஆக கிடையாது. இந்த ஃபுட்டு மாதிரி இருக்கு, இந்த ஊர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கு, நல்ல புது பிராண்ட்ஸ் வருது, அதெல்லாம் பார்க்குறோம், புது டெக்னாலஜி. ஓகே, டெக்னாலஜி நல்லா முன்னேறி இருக்கு, ஐயோ அப்படி இப்படின்னு பேசுறோம். என்ன சொல்றது, சிட்டிலாம் டெவலப் ஆகுது, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது, டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா, உயிர் போகிற இன்சிடென்ட் நடந்தா மக்களை சேஃபா இருக்க சொல்றாங்க. மக்களை சேஃபா இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிறீங்க. ஆனா மக்களுக்கு சேஃப்டி இல்லையா? அந்த ஊரே சேஃப்டி இல்லையே. ஓகே, ஊரா இருக்கணும், நாடே சேஃப்டி இல்லையே. அப்ப என்ன பண்றது? அப்போ நாடை தானே சேஃபா ஆக்க வைக்கணும்.
நாடு தானே சேஃபா இருக்கணும். அப்பதானே மக்களுக்கு சேஃபா இருக்க முடியும், மக்களுக்கு சேஃப்டியா இருக்கும். நான் கேட்குறது சரியா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தோணுதா? சில பேருக்கு யாருக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு சேமா இருக்கோ கண்டிப்பாக வந்துட்டு தாராளமாக கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது நான் கேட்கணும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். வேணாம், சரி ஒரு போஸ்ட் போடலாம், லைக் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம், ஸ்டாரி போடலாம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நினச்சிக்கிறேன். சரி வேண்டாம் விட்டுட்டேன். சரி வேண்டாம், அதை பற்றி இப்போ நான் போக வேணாம். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது நினச்சேன், ஓகே இது ஒரு உயிர் இழப்பு தான். நியூஸ்லாம் படித்தேன். நான் ரொம்ப வந்துட்டு இந்த ஷேர் பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டு, ஐயோ சாரி இந்த மாதிரி இழந்துருச்சு, ஐயோ டியர் கேர்ள் சேஃபாக இருங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் நான் போஸ்ட்லாம் போடவே இல்லை. யாரெல்லாம் என்னை இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும், நான் அந்த மாதிரி போஸ்ட்லாம் போடவே இல்லை. அஃப்கோர்ஸ் ரியாலிட்டி என்ன, இன்னைக்கு இந்த நியூஸ், நாளைக்கு வேற நியூஸ், அடுத்த வாரம் வேற நியூஸ், இந்த மாதிரி தான் நியூஸ் பை நியூஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த நேரத்தில் மட்டும்தான் ஜஸ்டிஸ் இந்த பேரை சொல்லி இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அது வேணும், அடுத்த நாள் மாறிடும். என்னடா நீ என்ன மனசாட்சி எல்லாம் பேசுற, ஈரமே இல்லாம பேசுற, உயிர் போயிருக்கு. உன் ஃபேமிலியில நடந்திருந்தா அப்படி பேசிருப்பியா? அப்பெல்லாம் கேட்கறவங்க ஆளும் இருப்பாங்க, இல்லை நினைப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப. நானும் நினைச்சு பார்த்துருக்கேங்க. ஓகே, நினைச்சு பார்த்து இந்த படத்துல பார்க்க மாதிரி நம்ம வீட்டில் உள்ள ஆளுக்கே, ஓகே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நம்ம அக்காவுக்கும் தங்கச்சோ பொண்ணுங்களை மட்டும் இல்லை பசங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? 2 பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரேப்புங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பசங்களையும் வந்துட்டு என்ன சொல்றது, பசங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த கொள்ளடிக்கிற விஷயத்துல. ஓகே, கொள்ளடிக்கிறானுங்க. ஓகேவா? நம்ம விஷயத்துல மோஸ்ட்லி இப்போ மோஸ்ட்லி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்லை தான், எந்த ஊர்லயே சேஃப் இல்லைன்னு தான். சரியா? முக்கியமா வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் மலேசியாலையும், இப்போ மலேசியாவில் புதுசாக ஆரம்பிச்சிட்டேங்க. ஆரம்பத்திலேயும் மலேசியாவில் சேஃப் இல்லை தான். ஆனால் மலேசியாவில் வந்துட்டு இந்த சில இதெல்லாம் ஃப்ரீடம் சொல்லுறேன். ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. என் ஊர்ல என் நாட்டில் நான் பொண்ணுங்களை பார்க்கும்போது செம்ம தைரியமா இருக்குங்க. செம்ம பொண்ணுங்களை செம்ம தைரியமா இருக்க. நைட்ல தான் போயிட்டு வரவங்கன்னா மீன்ஸ் வந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு தைரியமா வராங்க. ஒண்டியா கூட போயிட்டு வர முடியும், காடி டிரைவ் பண்ண முடியும், பைக் ரைட் பண்ண முடியும். ஒண்டியெல்லாம் நைட்லாம் போயிட்டு வரவங்க, நைட் ஷிஃப்ட்லாம் செய்றவங்க இருக்காங்க. இப்போ வந்துட்டு பொண்ணுங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப ஃப்ரீடமா ஆயிட்டாங்க. லைக் வந்துட்டு இட்ஸ் குட் திங் ரைட். லைக் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பார்ட்டி போறாங்க, பப்பு போறாங்க நைட்லாம். லைக் வந்துட்டு என்ன சொல்றது, அப்போ நான் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். நைட்ல எல்லாம் வந்துட்டு ஜாக் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நைட்ல வாக்கிங் போவாங்க. பார்த்துருக்கேன் நிறைய பேர். லேடிஸ் வரேன் இந்த 30 to 40 ஏஜ்லாம் வந்துட்டு இந்த வாக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 20 to 30 ஏஜ்லாம் வந்துட்டு எல்லாம் பார்ட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் தனியாக போயிட்டுலாம் இருப்பாங்க. பார்த்துருக்கேன். ஓகேவா? பார்த்துருக்கேன். நான் நினைப்பேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேவா? அது ஃப்ரீடம்னு கிடையாது, ஒரு ஹியூமன் பீயிங்கான ஒரு ஃப்ரீடம். ஓகேவா? ஒரு மனசனா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு, இந்த நாட்டுல இருக்கிறது ஒரு ஃப்ரீடம். ஓகேவா? அந்த நைட்ல போகும்பொழுது அப்படின்றது நினைச்சு முழுசா சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு. ஓகே, இந்த மாதிரி ஒண்ணு. வயசு 30 இருந்தா என்ன, 20 இருந்தா என்ன, சிறு வயசா இருந்தா என்ன, வயசானவங்களா இருந்தா என்ன, உயிர் தான். நான் ஒத்துக்கிறேன். என் வீட்டுல நடந்திருந்தாலும் கண்டிப்பா நம்ம வருத்தப்பட்டிருப்போம். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு பிளட் ரிலேஷனா அது நம்மளுக்கு ஒரு எமோஷனலா ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஆனா வீட்டை தாண்டி யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் யார் வேணாலும் எமோஷனா பேசிட்டோம். யார் வேணா எமோஷனா பேசுவோம். ஐயோ என்னோட மனசு சரியில்லை, இந்த நியூஸை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு யார் வேணா பிளட் ரிலேஷன் இல்லாதவங்க என்ன வேணா சொல்லுனாங்க. கடைசியில இது வெறும் நியூஸா தான் போகும். இன்னைக்கு ஒரு நியூஸ், நாளைக்கு ஒரு நியூஸ், நாளைக்கு வேற ஒரு நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ்னு மக்கள் மனம் வேற டாபிக் போயிடும். நம்ம இதுலயே உட்காந்துக்கு இருக்க மாட்டோம். ரைட்டா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரைட்? ஆனா இந்த ஒரு கேஸ், இந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டு ஒரு பேஸா ஒரு முன்னோடியை எடுத்துக்கிட்டு why not ஒரு சேஃப்டி ஃபியூச்சரை ஒன்று ஆட் பண்ணலாமே நாட்டுக்குள்ள? கண்டிப்பா ஆட் பண்ணலாமா இல்லையா நாட்டுக்குள்ள? கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்க நாட்டிலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் சேஃப் இல்லை. ஓகேவா? சேஃபா இருங்க, நம்ம காஷியஸா இருக்கணும். அதை வந்துட்டு பல வருஷங்களா பல டிக்கெட்ஸை சொல்லிட்டு வந்துட்டோம். பொண்ணுங்க சேஃபா இருக்கணும், பொண்ணுங்க வந்துட்டு சேஃபா இருக்கணும்னாலே வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, இந்த டைமுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். ஓகே, ஏன் இந்த டைம்ல வீட்டுல வந்து ஏன் வெளியே சேஃப் இல்லை, ஏன் வெளியே சேஃப் இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. சேஃபா இருன்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஏன் வெளியே சேஃப் இல்லை, ஏன் வெளியே சேஃபா இருக்க மாட்டேங்குது? அந்த அளவுக்கு அது நாட்டோட தலைவீடு தானே சேஃபா வச்சுக்கணும். ஓகே, நம்ம இதெல்லாம் பத்தி பேசினா அஃப்கோர்ஸ் நீ பாலிடிக் பத்தி பேசுற. ஓகே, நம்ம என்னதான் நம்ம பாலிட்டிக்லேயே நான் பாலிட்டிக் ஆள் இல்லை, பாலிட்டிஷியன் இல்லை, நான் வந்துட்டு பாலிட்டிக்கல் பற்றி சார்ந்து எதுவுமே பேசல அப்படின்னு சொன்னாலும் நம்ம மக்களுங்க. ஓகே, நம்ம தான் மெயின், பாலிட்டிக்ஸ்லேயே மெயின். பார்க்க போனால் உண்மையான அரசியலில் பாலிட்டிக்ஸில் மெயினான முக்கியமான
ஒரு பங்கு இருக்குன்னு எடுத்துக்கிட்டா மக்களுக்கு தான். ஓகே, இந்த பாலிடிக்ஸ் அந்த களத்துல மக்களுக்கு முக்கியமான முதல் பங்கு, பெரிய பங்கு இல்லையோ அது சரியான பாலிடிக்ஸ் கிடையாது. ஓகேவா? பாலிடிக்ஸ் என்னதான் நான் பேச மாட்டேன், பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேச மாட்டேன், டிஸ்கஸ் பண்ண நான் அது எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பாலிடிக்ஸை சொல்கிறேன். பட் இந்த உண்மையான பாலிடிக்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக பேச வேணும்னா நம்ம தானே பாலிடிக் பீப்புள், நம்மள வச்சு தானே ப்ளே பண்ணுறாங்க. அது உண்மையான விஷயம், நம்ம அதெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ ஒய் நாட் மக்களை சேஃபாக பல டிக்கெட்ஸாக சொல்லியாச்சு. ஒய் நாட் ஊரை சேஃபாக வச்சுக்கலாமே, ஊரை சேஃப்டி பண்ணலாமே. அந்த மாதிரியா வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன் நம்ம எடுக்கக்கூடாது. ஒய் நாட் இது சொல்லணும்னு நினச்சேன், ஃபாஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபாஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ வந்துட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரிங்களா? எல்லாரும் மாதிரி நானும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அதுதான் என்னோட நோக்கம். இதை பற்றி பேசணும் கூட நோக்கம் இல்லை, பட் எப்படியாவது மனசில் இருக்கிற வெளியாக்கணும், இது ஒரு சான்ஸ் வெளியாக நினச்சேன். இவ்வளோ வேலையிலையும் கொஞ்சம் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ மனசு கொஞ்சம் எதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எத்தனை பேர் ரீச் ஆகணும் கூட எனக்கு சத்தியமாக தெரியல. என் தாட்ஸ் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி தாட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஊரில் எப்படி நிலவரங்க இருக்குது, இந்த மாதிரி தான் இதே மாதிரி தான் சொல்லிக்கிருக்காங்களா? பல டிக்கெட்ஸாக வந்துட்டு 10, 20, 30, 50 வருஷத்துல இப்படி தான் சொல்லிக்கிருக்காங்களா? பொண்ணுங்க பசங்க பொண்ணுங்க சேஃபாக இருக்கணும், பொண்ணுங்க வெளியே போகக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதான் சொல்லிக்கிருக்காங்களா? நாட்டை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க, நாடு சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? நாடு என்னதான் இன்சிடென்ட் இந்த மாதிரி உயிர் போகிற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் எனக்கு தவிர்த்து நாட்டு சேஃபாகவே இல்லை. ஓகேவா? அதனால் நாட்டு மக்களுக்கு சேஃப்டி இல்லை. சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ இது என்னோட இந்த வீடியோ எத்தனை மாற்றத்தை கொண்டு வரப்போ சத்தியமாக ஐடியாவே இல்லைங்க. சரிங்களா? சத்தியமாக ஐடியாவே இல்லை. இருந்தாலும் எல்லாம் பாதுகாப்பாகவே இருப்போமே. சரியா? ஸோ வேற மற்ற ஆள் மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சொல்ல வச்சிருவீங்க போலையா? சரிங்களா? பொண்ணுங்க மட்டும் கிடையாது. சரிங்களா? பொண்ணுங்க இப்போ ரொம்பவே அட்வான்ஸ்டாக, ரொம்பவே மேனுக்கு ஈக்குவலான்னு சொல்கிறத விட அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அது வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. சில பேருக்கு ரொம்ப அகம்பார அளவுக்கு போயிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வேண்டாம். நம்மளுக்கு அந்த தைரியமும் நம்பிக்கையும் இருக்கிறத விட நம்மளுக்கு அந்த கான்சியஸ் இருக்கணும். எவ்வளோ சேஃபாக அந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறது, நான் ஒரு தாட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம உயிரை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மற்ற உயிரை எடுக்கலாமா? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் கத்தி வச்சு மிரட்டுறான். ஓகேவா? குத்திடுவான், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. நம்ம வந்துட்டு மிரட்டுறாங்கிற விட கத்தி வச்சிருக்கான், கிட்ட கொண்டு வரான். அது ஏதோ ஒரு கத்தி, ஏதோ ஒரு வெப்பன், நம்மளை ஹார்ம் பண்ணுற வெப்பன், ஓங்க வரான், குத்த வரான், அந்த மாதிரி இருந்தா நம்ம சேஃப்டிக்கு அவனை வந்துட்டு ஹார்ம் பண்ணலாமா? அதில் வந்துட்டு ரூல்ஸ் இருக்கா, லாஸ் இருக்கா? அது எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், தயவு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்கு. ஏன்னா என்ன சொல்றது, கொலை கூட பண்ணனா கூட சட்டம் தான் கொலை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை. நடந்தாதான் தெரியுமோ என்னன்னு தெரிலங்க. சரிங்களா? இவ்வளோ தைரியம் வருதுன்னா, இந்த கொலை பண்ற அளவுக்கு, கொள்ளை அடிக்கிற அளவுக்கு, ரேப் பண்ற அளவுக்கு தைரியம் வருதுன்னா, இப்போ அந்த அளவுக்கு நாடு அவ்வளோ ஃப்ரீடமா இருக்கு, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லாம அந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா இல்லையா? நாடு அவ்வளோ ஃப்ரீடமா இருக்கு. அப்ப நாடு ஃப்ரீடமா இருக்குன்னா மக்கள் ஃப்ரீடமா இருக்க முடியாது. ரைட்? ஸோ என்ன ஆகணும்னா பண்ணணும்னு தோணும். ஓகே, ஃப்ரீடமா இருக்கணும்னு தோன்றவங்களுக்கு இஷ்டத்துக்கு அங்கே போயிட்டு வரணும் தோணும். ஓகேவா? நைட்டில் இதெல்லாம் சுற்றிட்டு, நைட்டு மட்டும் இல்லை ஃபுல்லாக சுற்றிட்டு இஷ்டத்துக்கு கொண்டு எங்கே போயிட்டு வரலாம் தோணும், யாரு கூட போயிட்டு வரலாம் தோணும். ஓகே, அதே மாதிரி கொள்ளடிக்கிறவனுக்கு இஷ்டம் போல நம்ம யார் வேணா கொள்ளடிக்கிறோம், யாரும் தான் இருக்க மாட்டாங்களே, நாடு ஃப்ரீடமா இருக்க. இந்த மாதிரி ஒரு சைட்டு கேங் சுத்தம். ஸோ இந்த 2 பேரும் பீப்புள் மீட் பண்றப்போ தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் சம்பவம்லாம் நடக்குது, அசம்பாவிதம்லாம் நடக்குது. ஓகே, அப்ப நாடு அந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கு. ஓகேவா? என்னதான் பத்தி பேசினாலும்
ஒரே இடத்துல ஒரே பற்றி பேசினா பேசிக்கிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். எதை பற்றி நான் ஜஸ்ட் என் மனசில் இருக்கிற ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் தாட்ஸ் என்ன, வியூஸ் என்ன, சரிங்களா? இந்த உலகத்தோட உங்கள் நாட்டில் எவ்வளோ சேஃப்டி ரொம்ப லட்சணமாக இருக்குது, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, கொலை ஆண்களுக்கும் நடக்குது. இதில் வந்துட்டு ஜெண்டரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களுக்கு கொலை நடக்குது, இவங்க கொலை நடக்குது, அப்படிலாம் கிடையாது. ஓகே, இந்தியாவில் ஒரு கேஸ் கேள்விப்பட்டீங்களா? ஒரு பொண்டாட்டி அவன் புருஷனை வந்துட்டு பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருக்கா. கேள்விப்பட்டீங்களா? அப்போ யாரும் நீ கொலை குத்தம் சொல்லுவா? ஆமாங்க, எல்லாம் கொலை குத்தமும் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பிளேம் பண்ண முடியாது. 2 ஜெண்டரும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியில் நம்ம தான் வந்துட்டு விக்டிம். ஓகே, ஸோ உங்கள் நாட்டில் எவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணணுன்னு இல்லை, இந்த வீடியோக்கு என்ன டாபிக் நான் பிக்கப் பண்ண கூட தெரிலங்க, சரிங்களா? ஸோ வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி வளருதுல நான் விட்டு பேசுறதுலாம் கேட்டு ரொம்ப பொறுமையாக கேட்டது ரொம்ப தேங்க்யூ. ஸோ யா வேற ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா, வேற வீடியோஸ்லாம் ரியாக்ஷன் ரிவ்யூஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும், இல்லை வேற விஷயத்தை பற்றி பேசணுமா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்துட்டு வீடியோஸ் பண்ணுவேன். என்னோட ஆடியன்ஸ் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் ஆடியன்ஸ் மூலியமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது சொல்லி முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you. Take care. Bye.